நியாயப்படி. கவனிங்கள், நாமும் இதுவரைக்கும் நியாயம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. நியாயம் தெரிஞ்சிருந்தா கொலை பண்ணியிருப்பானா? இருக்கிறீங்களா? நியாயம் தெரிஞ்சிருந்தா கொலை பண்ணியிருப்பானா? நியாயம் தெரிஞ்சா திருடி இருப்பானா? நியாயம் தெரிஞ்சிருந்தா அடுத்து அடிச்சிருப்பானா? நியாயமே தெரியாத ஒருவன் நியாயத்தை பற்றி பேசுகிறான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நியாயம் தெரிந்திருந்தால் அவன் எங்கே இருக்க முடியாது? இப்போ குற்றவாளியாய் சிலுவையில் நியாயத்திற்கப்பட்டவனாய் இஸ் எ மர்டரர். அப்படிங்க, அவனுக்கு கொலை பண்ணுறமே, இது நியாயமா அநியாயமா? அன்னைக்கு அவனுக்கு தெரியல. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு, ஏன் பொதுவாக எல்லாருக்குமே எது நியாயம் எது அநியாயமே தெரில. இந்த பிள்ளைகள் சொல்கிறது வார்த்தை, எங்கள் அம்மா அப்பா ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க, எங்கள் அம்மா அப்பா ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க, ஃபோன் தர மாட்டேன்றாங்க, வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டேன்றாங்க, காசு கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த பிள்ளைகளுக்கு எது நியாயனே தெரியல. நான் கேட்டாலாம் வாங்கி தரலை. அநேக மனைவி மேல் கூட என் புருஷன் ரொம்ப அநியாயம் பண்ணுறான். அநேக கணவன்கள் என் மனைவி ரொம்ப அநியாயம் பண்ணுறான். கவனிங்க, இதில் சொல்லப்படாது, தேவனை அறியாத ஒருவன் நியாயத்தை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாதவன். இல்லை சொல்லுங்க, தேவனை அறியாத ஒருத்தன் நியாயத்தை பற்றி பேசுறதுக்கு, நியாயத்தை பற்றி யாருக்கு நான் பேசணும்? நியாயபதி அறிந்தவன் தான் நியாயத்தை பற்றி பேச முடியும். நீ நிறைய பேருக்கு நியாயம் பேசுகிறாங்க, ரொம்ப எனக்கு வேடிக்கையாக இருக்கும், காமெடியாக இருக்கும் சில நேரங்களில். அவங்களுக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க நியாயத்தை பற்றி பேசுகிறாங்க. கவனிங்க, உலக நியாயம் வேறு, தேவ நியாயம் வேறு. அதான் நான் சொல்ல போகிறேன். உலக நியாயங்கள் வேறு, தேவ நியாயங்கள் வேறு. உலக நியாயங்கள் சொல்லலாம், பாருங்க அந்த சூழ்நிலையில் நான் அப்படி பண்ணிட்டேன். நேற்று கூட சொன்னேன், உலகத்தில் தற்செயல்னு சொல்கிறோம், ஆனால் தேவன் சொல்கிறாரு இது அருவருப்பு போடுவார்கள். நேற்றும் பேசினேன். உலகத்தில் நம்ம சொல்கிறோம் இட் இஸ் ஆக்சிடெண்ட், ஆனால் தேவன் நீ தற்செயலாக பண்ணலம்மா, நீ தற்செயல் எதையுமே பண்ணலை, ரொம்ப நாள் யோசித்த உன் ஆசை, உன் விருப்பம், உன் எண்ணம், உன்னுடைய அது உனக்குள்ளே வேரூன்றி இருக்கிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? இல்லைங்க தவறி வந்துடுச்சு, இல்லை, அது வேரூன்றி இருக்கிறது. இதயத்தை நிறைவினால் வாய் பேசும். திரும்ப மனிதன் ஒவ்வொன்றுக்குமே மனிதனுடைய இயல்பு தெரியுமா? சாக்கு போக்கு சொல்லுவது மனிதனுக்கு கை வந்த கலை. என்னங்க, ஏமா தூங்குறீங்க? ரொம்ப வேலை பாஸ்டர். ஏமா லேட்டாக வரீங்க? உடம்பே முடியல பாஸ்டர். இதெல்லாம் என்ன தெரியுமா? தேவன் இந்த வார்த்தைகளை நீங்கள் லகுவாக சொல்லலாம்.